விமர்சனம் வருது. இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன். நமது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அன்பு தம்பி செந்தில்நாதன் அவர்கள் வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். தம்பி கொஞ்சம் கொடியெல்லாம் கொஞ்சம் இறங்கிட்டா நல்லா இருக்கு. எல்லாரையும் பார்க்க நல்லா இருக்கு. வேற ஒண்ணு கொடியெல்லாம் கொஞ்சம் இறங்கிங்க. இங்கே நமது கூட்டணி கட்சிகளாகிய பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இது என்ன குடி? அந்த சேப்பு அது என்ன குடினாங்க? சேப்பு கொஞ்சம் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மீட்பு குழு, பாரிவேந்தரின் ஐடிஏகே மற்றும் 12 கட்சி கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற அன்பு தம்பி செந்தில்நாதன் அவர்களை நமது வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். மிரட்டாதீங்கப்பா, முடிதான் காமிச்சு வேட்பாளர் பார்க்கறதுல ஆர்வமா இருக்கீங்க. அவர்தான் திரும்ப வர்றாரு, கவுன்சிலர் மாதிரி வர்றாரு. அவர்தான் மாநகராட்சி கமிஷனர். இன்றைக்கு நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதம வேட்பாளராக மாண்புமிகு மோடி அவர்கள் 3வது முறையாக வெற்றி பெறப் போகின்ற பிரதமர் மோடி அவர்கள் நமது பிரதம வேட்பாளர். அவரை பிரதமராக்குவதற்கு திருச்சி தொகுதியில குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நமது தம்பி கொடிய அறிக்கைப்பா, உனக்கு வேற சொல்லுமா? நமது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில நமது மக்களின் தேவைகளை, இந்த தொகுதிக்கு தேவையான திட்டங்களை பிரதமரிடம் சொல்லி நிறைவேற்றி தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் என்று நாம கம்பீரமாக உங்களிடம் வந்து வாக்கு கேட்கிறோம். எழுத்து நிற்கிற பழனிசாமி கட்சி யாருக்கு இங்க ஓட்டு கேட்குது? அவங்க பிரதம அமைச்சர் யாரா? பழனிசாமியா? யாரும் தெரிஞ்சா சொல்லணும். இதுல ஜெயக்குமார் இருக்கும். ஏன்னா அவருக்குதான் ஒரு பதவியில இன்னைக்குதான் மதுரையில் வந்தப்ப நமது பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி வேட்பாளர் ராமசீனிவாசன் வந்து அருமையான ஒரு கருத்தை என்னோட பகிர்ந்துட்டாரு. இன்னைக்கு நமது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில துணிச்சலாக சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுறார். அவரை எதிர்த்து போட்டியிடுகிற பழனிசாமி வேட்பாளர் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே, வேட்பாளர் ஜெயபெருமாள் யார் தெரியுமா? 77 புரட்சி தலைவர் முதலாக அருப்புக்கோட்டை தொகுதியில நின்று வெற்றி பெற்ற பொழுது அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் வேட்பாளருடைய பையன் அவர். புரியுதா? யாரு? புரட்சி தலைவரை எதிர்த்து 77 அருப்புக்கோட்டையில போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பழனிசாமி அவரோட பையன் தான் அந்த ஜெயபெருமாள். அதே மாதிரி மதுரையில நமது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் வேட்பாளர்
ராமர் சீனிவாசனை எதிர்த்து போட்டியிடுறது யாருன்னா பழனிசாமி கட்சியில டாக்டர் சரவணன். அவர் யாருன்னு தெரியுமில்ல, பல கட்சிக்கு போயிட்டு அதிமுக இன்னைய நிலைமையில இருக்காரு. அவர் 2016 செப்டம்பர் மாதம் அம்மா அவர்கள் அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப மதுரை பை எலெக்ஷன்ல அவர் திமுகவுடைய வேட்பாளராக இடைத்தேர்தல் இருந்தார் தெரியுமில்ல. அப்ப நம்ம வேட்பாளருக்கு அம்மா அவர்கள் அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப அம்மா அவர்களால் கையெழுத்து போட முடியாத நிலையில அந்த சின்னத்தை பெறுவதற்கு, இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு ஏஃபார்ம் பிஃபார்ம் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. அன்னைக்கு நான் செந்தில் கொடுத்த மாதிரி அதுல அம்மா அவர்களால் கையெழுத்து போட முடியலன்னு அம்மா அவர்களுடைய கைரேகை கை நாட்டு வச்சிருந்தாங்க. அத என்ன சொல்றாருன்னா அது அம்மாவுடைய கை நாட்டு இல்லைன்னு சொல்றது கூட ஒண்ணு. ஆனா அம்மா அவர்கள் அப்பொழுது உயிரோடையே இல்லை. அம்மா 70 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு டிசம்பர் 4ஆம் தேதி சாயங்காலம் அவங்களுக்கு சிவியர் அட்டாக் அதுக்கப்புறம் 5ஆம் தேதி தான் அவங்க மரணம் மருத்துவமனையால டிக்ளேர் பண்ணப்பட்டுச்சு. ஆனா செப்டம்பர் 27ஆம் தேதி அம்மா அவர்கள் உயிரோடவே இல்லை அப்படின்னு அவரு வழக்கு போட்டாரு. ஆறுமரசாமிக்கு ஆணையம் ஒரு ஆணையம் வச்சிருந்தாங்களா பழனிசாமி, அதை அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அப்படி அம்மா அவர்கள் உயிரோடு இல்லை என்று சொன்ன நபரை பழனிசாமி வேட்பாளர், இரட்டை வேட்பாளர் மதுரையில். அதே மாதிரி திருநெல்வேலியில் ஒரு வேட்பாளர் போட்டார். ஒரு வேட்பாளர், அந்த வேட்பாளரை அம்மாவை ஆக்கிய நகரில் எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் என்ற காரணத்தினால் அந்த அம்மாவை சிம்லா ஒத்துச்சோடு என்கிற வேட்பாளர் எடுத்துட்டு வேற வேட்பாளர் போட்டாரு. ஆனா மதுரையில டாக்டர் சரவணனும் ஓபிஎஸ் அவர்களை எதிர்த்து போட்டியிடுகிற பாலசாமி தேவர் மகனையும் எம்ஜிஆரே எதிர்த்திருந்த வேட்பாளர் இங்க அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கிற பெயர் அவங்க கை நாட்டு இல்ல, இது போர்ஜரி டாக்குமெண்ட், அம்மா அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று அவர் சொன்ன சோசியல் மீடியால மதுரை ஃபுல்லா பறக்குது. எனக்கே வருத்தமாக இருந்தது. சோழன் முத்துச்சாமி அம்மாவை எதிர்த்து நின்ற வேட்பாளரை போறது மட்டும் யோசிக்கல, போட்டுட்டு மாத்துறீங்க. அங்க ஓபிஎஸ் அவர்களை எதிர்த்து ரெட்டையில நிக்கிற சின்ன வேட்பாளர் யாரு? புரட்சி தலைவரே எதிர்த்து போட்டியிட்ட பாலசாமியுடைய மகன். இது மாதிரி திருச்சியில ரெட்டையில நிக்கிற வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியாதா? உண்மையா சொல்றேன். இப்படிதான் இருக்கு அதிமுகவுடைய நிலைமை. அங்க பாவம் அந்த தொண்டர்கள் ரெட்டையில அங்க கிடக்கு, அம்மாவுடைய கட்சி அங்க இருக்குன்னு ஏமாந்து போய் இருக்கிறவங்களும் இந்த தேர்தலோடு அதுக்கு முடிவுரை எழுதுவார்கள். நானும் சகோதரர் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்திருப்பது எங்களுக்கு பதவி வேண்டுங்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியும், 98ல இருந்து நான் 99ல இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தப்ப அதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு அம்மா அவர்களிடம் பரிந்துரை செய்து நாம் பதவி வாங்கி கொடுத்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். நான் நினைத்திருந்தால் அம்மா இருக்கிற போய் ஒரு பதவி வாங்கிட்டு போயிருக்க முடியும். அதற்காக இல்லை. அதுபோல பன்னீர்செல்வம் அவர்கள் 3 முறை முதல்வராக இருந்தவர், அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவர் இருந்தார். அவருக்கும் பதவி வேண்டுங்கிற ஆர்வத்தில் இன்றைக்கு இல்லை. துரோகிகள் வசம் உள்ள அம்மாவின் கட்சிய இரட்டை இலைய இன்றைக்கு கலைக்கப்பட்டு போயிருக்கிற இரட்டை இலையை மீட்டு அம்மாவின் தொண்டர்களாகிய உங்கள் கையில கொடுக்கணும். நீங்க யார வேணாலும் தலைவராக வச்சுங்க, அது 2வது. இன்றைக்கு அம்மா எங்கள் இதே தெய்வம் அம்மா என்று சொல்லிக்கொண்டு பழனிசாமி கும்பல் நீங்க பேட்டி கொடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அம்மாவோட படத்தை வச்சு பூ போட்டு மாலை போட்டு பொட்டு வச்சு மக்களை ஏமாற்றுகிறார்கள். இங்க திருச்சி வேட்பாளர் பற்றி நான் சொல்லி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவையில்லை. அவர் மீது அரசியல்வாதினா அவங்க மேல ஊழல் வழக்கு இருக்கும், அடிச்சடி வழக்கு இருக்கும், கொலை வழக்கே பதிவாக இருக்கு. கரெக்டா இல்லையா? அவரே கொடுத்திருக்காரு. அவருடைய அபிடவிட் நான் பார்த்தேன். ஒரு கொலை வழக்கில் அவர் எஃப்ஐஆர் இருக்காரு. கட்சிக்கார கொலை இல்ல, மணல் இல்லை. அதுக்கு கேள்விப்பட்டேன், காசை மணல் போல் அள்ளி வீசுகிறாருன்னு. இது எந்த கும்பல்னு உங்களுக்கு தெரியும், ஜாக்கிரதையா இருங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன்.
ஏதோ 500 கொடுக்குறாங்க 1000 கொடுக்குறாங்கன்னு யாராவது ஏமாந்தீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பல்ல. என்னம்மா நான் சொல்றது கேக்குதா இல்லையா? அதுபோல பாவம் திமுக கூட்டணி வேட்பாளர் அன்னைக்கு செயல்வெளி கூட்டத்திலே கதறி அழுகுறார். ஆனா என்ன ஊடகங்கள் என்ன கேட்டாங்கன்னா, நான் போன மாசம் 11ஆம் தேதி திருச்சியில இந்த திமுக ஆட்சியை எதிர்த்து போதை மருந்து புழக்கத்தை எதிர்த்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் மாபெரும் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த பொழுது பாஜகவின் தலைவர் மாநில தலைவர் நண்பர் அண்ணாமலை எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு எங்கிட்ட இருக்கீங்க, இங்க மத்திய அமைச்சர்கள் மாண்புமிகு வி.கே. சிங் அவர்களும் மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்களும் வர்றாங்க, உங்களை சந்திக்க வேண்டும் என்றார்கள். அபிஷியலா நம்ம நமது கூட்டணியை அறிவிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டதுனாங்க. நான் இது மாதிரி திருச்சி வந்துட்டேன், நான் புறப்பட்டுமான்னு திரும்பி வரட்டுமான்னு கேட்டேன். இல்ல இல்ல நீங்க ஒரு மக்களுக்காக ஒரு போராட்டம் ஆளுங்கட்சி எடுத்து நடத்துறீங்க, அதை முடிச்சுட்டு வாங்க. நான் அடுத்த நாள் நான் போய் இரவு அவங்க சந்தித்து வெளியில வர்றப்ப என்ன ஊடக நண்பர் என்ன கேட்டாங்க, ஏதோ வதந்திகள் எல்லாம் கால வாங்கிட்டு உங்களை தாமரை சின்னத்தில் நிக்க சொல்லி நிர்பந்தப்படுத்துறாங்களா கேட்டாங்களா இல்லையா? உங்களுக்கு நிபந்தனை விதிச்சாங்களா? எந்த நிபந்தனையும் கிடையாதுங்க. நாங்க எங்க சின்னத்துல நிக்க போறோம். எந்த சின்னத்துல போட்டியிருக்கோம் நம்ம? அது மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் அவருக்கு சின்னம் அவர் குக்கர்லயோ இல்ல தாமரையிலேயோ போட்டியிட முடியாது. ஏன்னா அவர் கட்சிக்காக வழக்கு இருக்கு. அதனால சுயேட்சையாக ஒரு சின்னத்தில் தைரியமாக போட்டியிடுறார். ஆனா எந்த நிபந்தனையும் இல்லாத பொழுதே வதந்திகளை வைத்து ஊடக நண்பர்கள் கேள்வி கேட்டார்கள். ஆனால் நிர்பந்தத்துக்கு ஆளானது யார் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். அதனால்தான் சொல்கிறேன், இன்றைக்கு ஊழலால் மக்கள் கோபமடைந்து பழனிசாமிக்கு எதிராக திமுகவுக்கு தப்பு தவறி வாக்களிச்சு ஆட்சியில் உட்கார வச்சுட்டீங்க. இன்றைக்கு 3 ஆண்டுகள்ல திமுக சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. அவங்க குடும்பங்கள் தான் நல்லா இருக்காங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு நல்ல திட்டமும் கொடுக்கல. என்னமா நான் சொல்றது உண்மையா இல்லையா? எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதை மருந்து புழக்கத்தை ஆளுங்கட்சி துறையோடு 10,000 கோடிக்கு போதை மருந்து வியாபாரம் நடக்குது. அன்னைக்கு பிரதம மந்திரி மோடி அவர்கள் வருத்தப்பட்டு சென்னையில் சொன்னது உங்களுக்கு தெரியும். இந்த தேர்தல் முடிந்ததும் அதெல்லாம் நடவடிக்கை எடுப்பேன் என்பதை அவர் சொல்லாம சொல்லிட்டு போயிருக்கார். திருச்சி தொகுதியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தர நீங்கள் தேனி தொகுதியில நான் போட்டியிடுறேன், திருச்சி தொகுதியில நமது சகோதரர் செந்தில்நாதன் அவர்கள் குக்கர் திட்டத்தில் போட்டியிடுறாரு, அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நல்ல இளைஞர், படித்தவர், உங்களுக்காக பணியாற்றக்கூடியவர், இப்பொழுது மாமன்ற உறுப்பினராக எத்தனை பண முதலுக்கு எதிராக போட்டியிட்டு அங்கே வெற்றி பெற்றிருப்பவர். அவர் மணல் திருட மாட்டார், மணல் கடத்த மாட்டார், மக்கள் சொத்துக்களை அபகரிக்க மாட்டார், உங்களுக்காக பணியாற்றக்கூடியவர் என்கிற உறுதியினை உங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பொதுச் செயலாளர் என்ற முறையில் உங்களுக்கு அளிக்கின்றேன். அவரை நீங்கள் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் மீண்டும் மோடி அவர்கள் 3ஆம் பிரதமராக வருவதற்கு வாக்களிக்கிறீர்கள் என்பதை எண்ணி பார்த்து குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நம்மோடு கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் நண்பர் வெல்லமண்டி நடராஜன் அவர்களுக்கும், நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது
தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகரன் அவர்களுக்கும், அமைப்பு செயலாளர் முன்னாள் அவர்களுக்கும், பிஜேபியின் மாநகர மாவட்ட தலைவர் ராஜசேகரன் அவர்களுக்கும், தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திருச்சி குணா அவர்களுக்கும் மற்றும் தோழமை கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் கழக தொண்டர்களுக்கும் எனது வணக்கத்தை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.